finishes off in style. A magnificent strike into the crowd. ஒரு வழியா ஸ்ரீலங்கா அவங்களோட ஏ கேமை காமிச்சிட்டாங்க. நல்ல கால சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா மானமே போயிருக்கும். பட் தம்பிங் வின் 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் மேத்யூஸ் போன மேட்ச் அவர்னாலதான் ஸ்ரீலங்கா தோத்த அந்த பிரஷர்ல இந்த மேட்ச் சூப்பரா போலிங் போட்டாரு. அவர் தான் விக்கெட் எடுக்கவே ஆரம்பிச்சாரு. ஸோ ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு, சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் தீக்ஷனாவும் தரமா போட்டு ஒரு 2 விக்கெட்ஸ். பட் அசரங்கா கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெல் 4 விக்கெட்ஸ் அன்பிளேபிளா இருந்தாரு. அண்ட் ஜிம்பாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒஸ்டி கேமை தான் டிசைடர்ல காமிச்சிருக்காங்க. பட் பிரெயின் பெனட்ன்ற ஒரு டேலண்டட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 12 பால் 29 அடிச்சாரு, தரமா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா ஒரு நல்ல ஃபியூச்சர் அவருக்கு. பட் ஸ்ரீலங்கா இந்த விக்டரி மட்டும் வச்சுட்டு சந்தோஷப்பட கூடாது. எஸ், வின் பண்ணிட்டாங்க ஜிம்பாவோட. பட் நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தானோட ஒரு டெஸ்ட் மேட்ச், 3 ஒன்-டே 3 T20 வருது. ஆப்கானிஸ்தானோட ஈஸியான விஷயம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்காக்கு அது ரொம்ப ஒரு டஃப்பான சீரீஸ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். 30 T20 பிட்வீன் ஸ்ரீலங்கா ஜிம்பாவே அட் கொலம்போ டிசைடர் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஜிம்பாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஸ்ரீலங்கா அவங்களோட பெஸ்ட் கேமை இந்த டிசைடர்ல காமிச்சு 9 விக்கெட் வித்தியாசத்துல தம்பிங் வின், அதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் 82 ஆல் அவுட் ஜிம்பாவே, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியா 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. நல்ல காலம் நிசங்கா ஒரு நல்ல இன்னிங்ஸ் 39, குசல் மெண்டிஸ் ஒரு 33. ஏன்னா கண்டினியூஸா ஃபிளாப்பா ஆயிட்டு இருந்தாங்க அந்த பிளேயர்ஸ்லாம். பட் இந்த ஒரு ஷார்ட் இன்னிங்ஸ் அவங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். அண்ட் எஸ், போலிங் வைஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் ஆக்சுவலி. ஸ்ரீலங்காக்கு டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போலிங் தான் எடுத்தாங்க. அண்ட் கண்டிப்பா ஒரு 140 அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. 82 சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஸ்ரீலங்கா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதான் நான் சொல்ல முடியும். அண்ட் இனிஷியலா மேத்யூஸ் தான் ஆரம்பிச்சாரு. ஏன்னா போன மேட்ச் மேத்யூஸ் அண்டர் பம்ப் தாங்க. ஏன்னா லாஸ்ட் ஓவர் போட்டு தோத்துட்டாங்க. அவர் மேல நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. பட் இந்த மேட்ச் அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு, நானே பேட்டிங் நானே போலிங் போடணும், பரவாயில்ல வாரா, இந்த மேட்ச் நான் எப்படியாவது சூப்பரா போடுறேன் பாருன்னு சொல்லி அவர் தான் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த டாப் 2 விக்கெட்ஸ் எடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாவேக்கு இன்னுமே கொஞ்சம் பிரஷர் ஆயிடுச்சு. ஈவன் தான் அவங்க ரன் ரேட் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. 6 ஓவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரன்ஸ் மேல வச்சிருந்தாங்க. பட் 3 விக்கெட்ஸ் விட்டாங்க பவர் பிளேல. அதுவே அல்டிமேட் பிரஷர். ஏன்னா அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராசா, வில்லியம்ஸ் தான் மேஜர் பிளேயர் அவங்களுக்கு. எஸ், லோவர் ஆர்டர்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. பட் நிறைய ஓவர்ஸ் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்களால ஸ்டே பண்ணி விளையாட முடியாது. அங்கதான் ஜிம்பாவே மாட்டினாங்க. அண்ட் இன்னைக்கு ஸ்ரீலங்கா சில சேஞ்சஸ் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ், இந்த ஒரு சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுச்சு. தனஞ்சய டிசில்வா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு நிமிஷம் புரியல, யாரோ விளையாடும் போது தனஞ்சய டிசில்வா ஏன் இவங்க 11ல எடுக்கலான்னு போன மேட்சே எனக்கு கொஞ்சம் மண்டை குழம்புச்சு ஆக்சுவலி. நான் அதான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த மேட்ச் அவருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா போலிங் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. அண்ட் அசலங்கா டியூ டு இன்ஜுரி அவரால் விளையாட முடியல. அதனால மெண்டிஸ்ன்ற ஒரு பேர் விளையாடினாரு, கமிந்து மெண்டிஸ்ன்ற ஒரு பிளேயர். பட் அவருக்கு ஒரு இன்னும் பெரிய ஸ்கோப் இல்லை இந்த மேட்ச்ல. ஏன்னா ஒரு பக்கம் மேத்யூ ஸ்டார்டிங்ல 2 விக்கெட் எடுத்தாரு, தீக்ஷனாவும் 2 விக்கெட் எடுத்தாரு பவர் பிளேல முடிஞ்சதுக்கு அப்புறமும். அண்ட் மேத்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ரிலீஃப் ஆயிருப்பாருங்க, மூச்சு விட்டுருப்பாரு. அப்பா, ஏன்னா சீரீஸ் மட்டும் தோத்து இருந்தாங்க ஸ்ரீலங்கா, மானமே போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன வேணாலும் நடந்திருக்குங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சேவிங், அதாவது கிரிக்கெட் கெரியர் சேவிங் மேட்ச் இது ஆக்சுவலா. சில பிளேயர்ஸுங்களுக்குலாம் எப்படியோ சூப்பரா அவங்களோட ஏ கேமை காமிச்சு தப்பிச்சிட்டாங்க. அண்ட் எஸ், கண்டிப்பா நம்ம அசரங்கா கேப்டன் அவரோட ஸ்பெல்லை பத்தி சொல்லியே ஆகணும். 4 விக்கெட்ஸ். அண்ட் அசரங்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் டேவா இருந்ததுன்னா அன்பிளேபிள்ங்க. போன மேட்ச் வந்து அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பிளேபிள். கொஞ்சம் பிச் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்லோவாவோ இல்ல டர்னோ இருந்துச்சுன்னா அசரங்கா டெட்லி ஆயிடுவாரு. அதுதான் எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச்ல நடந்துச்சு. அந்த ஜிம்பாவேக்கு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மேத்யூஸ் விக்கெட் எடுத்துறாரு, இந்த பக்கம் தீக்ஷனாவை திணறாங்க. அண்ட் அசரங்கா ஆப்வியஸ்லி டெட்லியா போடுறாரு. ஸோ லிட்டரலி சரண்டர் ஆயிட்டாங்க இந்த மேட்ச்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் அவ்வளோ அந்த 82லயே ஒரு ஸ்பார்க் இருந்ததுங்க. பிரைன் பெனட் அப்படின்னு சொல்லி ஒரு யங் பிளேயர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. போன மேட்சே நல்லா விளையாடினாரு. பட் இந்த மேட்ச் 12 balls 29 runs 7 பவுண்டரி. அவர் பாத்தீங்கன்னா கிளாஸா விளையாடு, எஸ்பெஷலி ஒரு நல்ல ஒரு ஆஃப் சைட் பிளேயர், செம்மையா விளையாடினாரு. அண்ட் டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. ஒரு குவிக் பர்ஸ்ட் தான், பட் செம்மையா இருந்தது. செம்ம டேலண்ட் ஆக்சுவலா ஜிம்பாவே கிடைச்சிருக்கிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி அவருக்கு 50 overs ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஒரு நல்ல பிளேயரா ஃபியூச்சர்ல ஆகலாம் ஜிம்பாவேக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி அவர் விளையாட போறாருன்னு சொல்லிட்டு. பட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் கோச் சில்வர்வுட் அப்பா அப்படின்னு ரிலீஃப் ஆயிருப்பாரு. ஏன்னா போன மேட்ச்ல டென்ஷன் ஆகி தைரிய தூக்கி போடுறது தலையை சொரியுதுன்ற மாதிரி வேற லெவல்ல டென்ஷன் ஆயிட்டாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ரீலங்கா என்ன எஸ்கேப்னு சொல்லலாமா, அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேம்ல அவங்க ஏ கேமை காமிச்சிட்டாங்க, அவங்களோட பெஸ்ட் கேமை காமிச்சாங்க. ஏதோ திருப்பியும் ஃபர்ஸ்ட் T20 மாதிரி த்ரில்லரா போய் வின் பண்ணியிருந்தாங்கன்னா இது எஸ்கேப்டா, ஜஸ்ட் மிஸ்ரா அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் டெஃபினட்டா ஸ்ரீலங்கா டிசர்வ் டு வின் திஸ் சீரிஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க விளையாடினாங்க இந்த T20ல. பட் நெக்ஸ்ட் சீரிஸ் ஆப்கானிஸ்தானோட டெஸ்ட் மேட்ச், 3 ஒன்-டே 3 T20 இஸ் கோயிங் டு பி a tough series உங்களுக்கு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியாக்கே தண்ணி காமிச்சாங்க பாத்தீங்க. அண்ட் டெஃபினட்டா அவங்க கிட்ட இருக்கிற குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ரஷீத் கான் இன்ஜுரியில இருந்து வந்துருவாரு. ஸோ டெஃபினட்டா அவங்க பேட்டிங்கும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸைட்டிங் சீரிஸ்ங்க, ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான்.
ஸ்ரீலங்காவில் நடக்க போற அந்த டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், 3 ஒன்-டேவா இருக்கட்டும், 3 2020 இருக்கட்டும், இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் சீரிஸ். நான் ரொம்ப வெயிட் பண்றேன். February 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஜிம்பாப்வே எப்படி இந்த சீரிஸ் ஃபேர் ஆனாங்க அண்ட் ஸ்ரீலங்கா எப்படி விளையாடுனாங்க, எல்லா கருத்துக்களையும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.